நிச்சயமா அது ஒரு நாள் நடக்கும்னு எதிர்பார்த்ததான். நம்மளும் ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். அது எப்படியும் வந்து வெண்ணிலாவுடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்க தான் போறாங்க. வெறுமனே ராகினியை வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு எப்படி வெண்ணிலா சாதுவா தானே இருந்தாங்க, எப்படி ஒரு மாதிரி உக்கிரமா மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தா நம்ம மேடமோட வேலையா தான் இருக்கு. இந்த பிளேம் பண்றது, அதாவது இவங்களை வந்து குறை சொல்லணுங்கிறதுலாம் நம்மளுடைய நோக்கமே கிடையாது. ஆனா காவேரிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இந்த அளவுக்கு கேவலமா கூமுட்டத்தனமா கொண்டு போகவே முடியாது அப்படிங்கிறதான் வந்து நிச்சயம் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே இப்போ யமுனாவை வச்சு தான் இன்றைக்கி மேஜர் எபிசோட்ஸ் எல்லாமே. யமுனா வந்து நேராக கிளம்பி போய் ஒரு பேங்க்கில் போய் நகையை வந்து கொடுத்து அடகு வச்சு பணத்தை வாங்கி அதை வச்சு வந்து ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸில் போய் சேர்ந்து அந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த விஷயத்தை தன்னுடைய அக்காவான காவேரி கிட்ட சொல்கிறது, அவங்கெல்லாம் ஒரு சந்தோஷப்படுறது, இவங்க அம்மாவும் திருப்பி தைக்க ஆரம்பிக்கிறதுன்னு இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் கிட்டக்க அவங்க அம்மா வந்து இவெல்லாம் இப்போ கலெக்டராகி கிழிக்க போகிறாளா, இவ போய் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பேகை மாட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அவள் வந்து நம்மள்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கல, அவளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அவள்கிட்ட போய் தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து இது நோண்டிகிட்டு இருக்காதீங்க, அவளுக்கு பிடிச்சதை செய்கிறா, அவள் வாழ்க்கையில் முன்னேறும்னு நினைக்கிறாங்க. ஒரு தடவை தப்பு பண்ணவங்க இன்னொரு தடவை தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, முதல்ல செகண்ட் சான்ஸ் கொடுக்க பழகுங்கன்னு மறுபடியும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி யமுனாட்டையும் வந்து நீயா வேணா வண்டி பிடிச்சி போய்க்கோ அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க, நானே வண்டி பிடிச்சி போகிறேன்னு, சரி நீயே போய்க்கோ தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இதுக்கு நடுவில் காவேரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா வந்து காவேரி கிட்டக்க இந்த பாருமா இனிமேல் வந்து நீ கவலை எல்லாம் படாத, என்ன நடந்தாலும் சரி விஜய் விட்டு போக மாட்டான், வெண்ணிலா வந்து குணமான அனுப்பிவிட்ருவோன்னு சொன்ன உடனே எல்லாம் எனக்கு புரியுது அப்படின்ட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குடுன்னு கிளம்பி நேராக வந்து போயிட்டு வெண்ணிலாவை பார்த்து, வெண்ணிலா அவங்களே புத்தி பேதலிச்சு போய் இன்னும் சரியாகாமல் இருக்காங்க, இந்த பாரு நீ வந்து அவரை விஜய்னு உரிமையாக கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல, என்ன இருந்தாலும் அவர் என்னோட புருஷன், நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நொன்ன நாட்டியத்தை எங்கே போய் பேசணும், உங்கள் புருஷன்கிட்ட பேசணும், உங்களுக்கு யார்கிட்ட உரிமை இருக்கோ அவர்கிட்ட போயிட்டு பேசணும். இது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஒரு ஆண் வந்து ஒரு இன்னொரு பெண்ணோட பழகுறாரு அப்படின்னா வந்து இந்த பொண்ணை போய் பேசுறது, உன்னுடைய ஆண் அந்த உன்னுக்கு உரித்த உரிமையான ஆண்கிட்ட போய் பேச வேண்டியதான வாயை திறந்து, எதுக்கே அங்கே போய் பேசுகிறேன்னு கேட்கலாம், எதுக்கே அந்த உரிமை எடுத்துக்கிறேன்னு கேட்கலாம். அதெல்லாம் கேட்காம அவர் என்னோடது புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே இவங்க ஏற்கனவே பாதி கன்ஃபியூஷனில் இருக்காங்க, இன்னமும் வந்து கன்ஃபியூஷன் ஆகி குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க. இது ஏன் குழந்தைங்கிற ஏன் பொம்மைங்கிற மாதிரி, இது ஏன் விஜய் அப்படின்னு பலரும் இவங்க அறைய போகிறாங்க. இந்த கொடுமைகள்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிந்த்ராலையும் ஃப்ளிப்கார்ட்லையும் பலவிதமான ஆஃபர்கள், ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி வரைக்கும் போயிட்டுருக்கு. அதுக்கெலாம் கீழே வந்து லிங்க் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அதில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல ஆஃபரில் பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.